பொண்ணு திருச்சிங்கிற குழந்தை. அது வந்து 20 பேருக்கு நம்ம ஏதோ ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஏன் என்னை பாதிச்சதுன்னு தெரியல. என்னை படிக்க வைங்கம்மா, இல்லைனா என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு இப்படி இருக்கா. 12ஆம் கிளாஸ். சரி பரவாயில்ல, நீ 12th பாஸ் பண்ணிவிடு, நான் வந்து உன்னை காலேஜில் சேர்க்குறேன்னு சொன்னேன். ரிசல்ட் வந்தது, கால் வரல. எப்படி வரும் எனக்கு தோணலை. யார் மூலமோ கண்டுபிடிச்சி அவளை பிடிச்சி என்ன வாங்கின மார்க்ஸ்னா, அம்மா கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா அம்மா அப்பா தான் பிறந்து 3ஆவது மாதத்துலேயே அவள் தவறி போயிட்டா. அண்ட் வேறு யாரும் இல்லை, பாட்டி பாண்டட் லேபர், ஒரு 6க்கு 8 வீடு. சரி அப்புறம் ஃபோன் பண்ணி அவளை பிடிச்சேன். எப்படி என்ன மார்க்ஸ் வாங்கினேன்? அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேம்மா, ரொம்ப சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக போச்சு. நான் என்ன நினச்சேன், உடனே 62 63 வாங்கியிருப்பா, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டா பரவாயில்லன்னு. சரி என்ன வாங்கினேன்னு சொல்லுன்னா 96ன்னா. 96 உனக்கு கம்மியான? இல்லைம்மா 97.4 வரணும், அந்த 1.5 புள்ளி எங்கேயோ போச்சு, அது எங்கே வேணால் போயிட்டு போகிறது, நீ முதல்ல கிளம்பி வா, எங்கள் வீட்டுக்கு வா நீ சொல்லி சென்னைக்கு நேராக வர முடியல. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து சென்னைனா ஒரு பயங்கரமான மோசமான ஊருங்கிற எண்ணம் உண்டு அந்த கிராமத்தில். யார் மூலமாக சொல்லி அழைச்சிட்டு வந்து இப்போது காலேஜில் ஃபஸ்ட்டு, எம்காமில் ஃபஸ்ட்டு, பேங்க்கில் ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான். அது சார்கிட்ட தான் சொன்னேன்.